நம்ம வருஷம் வருஷம் வந்து நிறைய புக்ஸ் வாங்குறோம். புக் ஃபேர்ல, இன் பிட்வீன்ல வந்து பர்த்டேனா வாங்குறோம். வேர்ல்டு புக் டேக்கு வாங்குறோம். விமென்ஸ் டேக்கு வாங்குறோம். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா வாங்குறோம். இந்த மாதிரி வந்து வருஷத்துல புக் ஃபேர்ல வாங்குறோம், அமேசான்ல வாங்குறோம், ஃப்ளிப்கார்ட்ல வாங்குறோம், பனுவல், காமன் ஃபோக்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வாங்குறோம். நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து என்கிட்ட நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது அந்த மாதிரி வந்து ஒரு 3 பப்ளிகேஷனோட டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்ட்டு இருக்கேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. உங்களுக்கு வந்து புக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனு, புக் ஹாலு, புக் ரெக்கமெண்டேஷன்ஸு, புக் பையிங் கைடு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 3 பப்ளிகேஷனை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காலச்சுவடு, என்பிடி, யாவரும். அது இல்லாமல் 1-2 பப்ளிகேஷனையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு சொல்கிறேன். இதுதான் அவங்களுடைய மெம்பர்ஷிப் அந்த கார்டு. இங்கே வந்து உள்ளே பார்த்தோம்னா அந்த கிளப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் 100 ருபீஸுக்கு தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து 100 ருபீஸ்க்கு நம்ம இந்த புக் கிளப் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னா 100 ருபீஸ் கொடுத்து லைஃப் லாங் வந்து நம்ம 20%க்கு வந்து அவங்கக்கிட்ட புக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ எந்த புக்காக இருந்தாலும் நம்ம 20%ல் வாங்கிக்கலாம். இப்போ 100 ரூபா புக் அப்படின்னா நம்ம புக் ஃபேர் போனோம் அப்படின்னா 10% ஆஃப் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 90 ருபீஸ்க்கு வாங்க முடியும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்டில் புக் ஃபேரில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸே போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து புக்ஸ் வாங்கும்போது வந்து நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் சென்னை புக் ஃபேர் போகும்போது ஒரு 2000-3000 பக்கம் புக் வாங்கினோம். அப்போ வந்து இந்த ஆஃபர் இருக்கிறத வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிய வந்துச்சு. அவங்களே வந்து என்கிட்ட சொல்லலை. ஸோ அப்படி வாங்கும்போது ஒரு 4000 ரூபாய்க்கு பக்கம் வாங்கும்போது 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு ஒரு 4 பேத்துக்கு வாங்கினோம், 4-5 பேத்துக்கு. ஸோ அப்படி வாங்கும்போது வந்து பல்காக 20% அப்படிங்கும்போது இந்த எவ்வளவோ நமக்கு வந்து சேவ் ஆகும். 800 ருபீஸ்க்கு மேலே வந்து சேவ் ஆகும். ஆனால் வந்து புக் ஃபேரில் வாங்கும்போது ஒரு 400 தான் வந்து குறையும். அப்போ மீதி 400 நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் கார்டுக்குன்னு பார்த்தோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம 100 பே பண்ணிவிட்டு அப்போது 4000க்கு வாங்கும்போது புக் ஃபேரில் வாங்கினோம்னா 3600க்கு வாங்கலாம். ஆனால் இந்த கார்டு வச்சு வாங்கும்போது 3200க்கு வாங்கினாலே இப்போது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் வந்து எல்லா புக் ஃபேர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக போகும்போது ஒன்று சேர்ந்து வாங்கும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் சென்னை புக் ஃபேரில் வாங்கினேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா கோயம்புத்தூர் புக் ஃபேரில் யாருமே வாங்கலை போல். நான் இந்த மாதிரி எங்கிட்ட கார்டு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய மேலே இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ % டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக் ஃபேர் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே போய் புக்ஸை பார்ப்பாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒவ்வொரு டைமே புக் ஃபேர் போகும்போது நீங்களே வந்து பப்ளிஷரோட காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே புக் ஃபேர் போனால் ஃப்ரெண்ட்ஸை கூட பேசுவேன். அதே மாதிரி பப்ளிஷர்ஸ் கூடயுமே வந்து பேச நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவங்க எனக்கு சொல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் பேத்துக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்பிடி கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். எல்லாருமே வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கின கார்டு. அடுத்தது வந்து காலச்சுவடில் நான் வாங்கினது. இது வந்து நான் 1500க்கு என்னமோ வாங்கினேன். இது வந்து ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட 25%ல் வந்து நம்ம புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். லைஃப் லாங் அந்த ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து ஒரு புக் வந்து 400 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 300க்கு வந்து அவங்கக்கிட்ட புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து வருஷத்தில் 1 or 2 டைம்ஸ் வந்து 25%ல் வந்து புக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் பார்த்து புக் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து கூட வாங்குற மாதிரி இருந்தால் நான் வந்து எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது புக் வாங்கும்போது என்னுடைய கார்டில் நான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிடுவேன். நான் புக் ஃபேரில் மோஸ்ட்டாக புக் வந்து காலச்சுவடில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி தான் 250க்கு மேலே வாங்கும்போது. ஸோ 1 or 2 புக்ஸ் வாங்கினாலே வந்து அந்த ரேஞ்ச் வந்துடும்.
அதனால் நான் புக் ஃபேரில் வாங்குறத விட இன்பிட்வீனை நான் காலச்சுவடில் வாங்குவேன். புக் ஃபேரில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேறு எந்த பப்ளிஷர்ஸ் கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸ்டாலில் போய் பார்ப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த டைமில் வாங்காமல் நமக்கு வேணுங்கும்போது வந்து ஒரு சில பப்ளிகேஷன் கிட்ட வாங்கும்போது அதே மாதிரி தான் வந்து நான் காலச்சுவடு பப்ளிகேஷன்லேயுமே. இன்னொன்று யாவரும் பப்ளிகேஷன், அவங்கக்கிட்ட வந்து 2000 ருப்பீஸ்க்கு மேலே வந்து நம்ம புக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா 25% வந்து நீங்கள் வாங்குறப்பவே உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அண்ட் 1 வருஷத்துக்குமே வந்து அந்த ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகும். இந்த வருஷம் வந்து 2000க்கு மேலே இருந்தால், நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்கக்கிட்ட புக் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1000க்கு அந்த வேர்ல்ட் புக் டே டைமில் நான் வாங்கினேன். 2020 போன வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம 1000க்கு வாங்கினோம்னா 750 அந்த டைமில் பே பண்ணால் போதும். அது இல்லாமல் அந்த வருஷம் ஃபுல்லாக 25% ஆஃப் இருந்துச்சு. இப்போ வந்து 2000 ருப்பீஸாக பண்ணிட்டாங்க. 2000க்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமும் 25% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம புக் வாங்கும்போதுமே வந்து அந்த 1 இயர்க்கு வந்து 25% வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் ஃபேர் போகும்போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் நீங்கள் வந்து இங்கே எப்போவுமே வந்து புஸ்தகம் போனீங்க அப்படின்னா, ராஜேஷ்குமார் அவர்களுடைய புத்தகம் வந்து 30% ஆஃபில் கண்டிப்பாக கிடைக்கும். சைடில் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க. புது புக்காக தான் இருக்கும். கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப புதுசாக இருக்கும். நிறையா காப்பீஸ் வந்து ஒரிஜினல் அந்த புக்கு அந்த காப்பியுமே ஒரே மாதிரி இருக்கும். 30% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். தென் காலச்சுவட்லேயுமே சில நேரத்தில் 25% ஆஃபில் ரொம்ப நல்ல நல்ல புக்ஸுமே வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பப்ளிகேஷன் சொல்லணும்னு தோணுச்சு. தென் மீ வெளியீடு வந்து இப்போ புதுசாக கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நல்ல டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நற்றிணையில் நம்ம நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். சீரில் வந்து மக்கள் பதிப்பாக நிறையா கொண்டு வரீங்க. ஏன்னா சீரில் வந்து 300க்கு ஒரு புக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ 750 அந்த ரேஞ்ச் போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சில பப்ளிகேஷன்லேயுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ முயற்கூடு பப்ளிகேஷன் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. தென் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து கௌரா பதிப்பகம். அங்கே வந்து முதல்ல வந்து ஒரு 100 ருப்பீஸ்க்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. அது வாங்கி வச்சிட்டோம்னா 1 இயருக்கு வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ புக்ஸ் வாங்கினாலும் 25% ஆஃப் அந்த ஒரு இருந்துச்சு முதல்ல. என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்னு சொல்லி பப்ளிகேஷன் போகும்போது நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஏன்னா நிறையா மக்கள் வர்றதுனால அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.